நானும் மாங்குன்னு சமையல்லாம் முடித்தோன்னே கேஸுக்கு அடியில் துடைக்க, மேலே துடைக்க, கீழே துடைக்க அப்படி இப்படின்னு என்ன தான் நீட்டாக வச்சாலும் இந்த ஒரு இடம் மட்டும் நீட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமே இல்லைங்க. இந்த புள்ளக்குட்டிகளை பார்க்கவே நேரம் சரியாக போயிடுது. நேற்று தான் இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் தூங்குனாங்க. சரி டக்குன்னு க்ளீன் பண்ணிடுவோன்னு சொல்லிவிட்டு இந்த சிங்க்கு பக்கத்தில் பாத்திரம் விளக்கி ட்ரே வைப்போம் இல்லையா, அந்த இடம் தான் பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் நல்லா சோப் போட்டு தேய்ச்சிட்டு இந்த ட்ரேவையுமே கையோட கழுவி வச்சுட்டேன். ட்ரே கடியில் ஏன் பாதி பெயிண்ட்டு பாதி கல்லுமா இருக்குன்னா, என்னோடய ஹஸ்பண்ட் கவுண்டர் டாப்புக்கு சேர்த்து பெயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் தண்ணி படப்பட பெயிண்ட்டு தனியாக உறிஞ்சி வரதுனால தான் அந்த இடம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது. சீக்கிரமாக அதையுமே நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வைக்கணும். சில்வர் ட்ரேலாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே ரஸ்ட் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதனால் அடிக்கடி நீங்கள் பாத்திரம் விளக்கும் போது அதையும் சேர்த்து விளக்கிட்டிங்கன்னா ஸோ ரஸ்ட் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். காலையில் வச்ச முட்டை குழம்பு மீதி ஆயிடுச்சு. சரி ஓகே டக்குன்னு 1 பாட் ரைஸில் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு தேங்காய் பால் சாதம் தான் நைட் டின்னருக்கு ரெடி பண்ணியிருந்தேன்.